இந்த கோலம் தான் இன்றைக்கி காலையில் போட்டு அழகாக கலர்லாம் கொடுத்து பூவெல்லாம் அழகாக வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் காலை பொழுதே இனிதாக தொடங்கின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்து முருங்கைக்கீரை கூட்டு வச்சுட்டு கருணக்கிழங்கு முட்டை செய்யலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சங்கடகர சதுர்த்தி பஞ்சமி வரிசையாக வந்ததுனால இன்றைக்கி வந்து எதுவும் வாங்கலை. காலையில் டிஃபனுக்கு முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து இட்லி பொடியெல்லாம் போட்டு மிளகுத்தூள்லாம் நல்லா தூவிட்டு கொத்தமல்லியை போட்டு சூப்பராக முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து பூண்டு துவையல் அரைச்சிருந்தேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் பூண்டு நச்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்து கருணக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக விட்டுறணும். நாக்கு அரிக்காமல் இருக்கும். வேக வைக்கும் போதே புளியை சேர்த்துட்டாக்கா சிறுபருப்பை கொஞ்சம் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு கழுவிட்டு அதுலேயே வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். குளூர் கீரையே இருந்ததுனால அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. கலர் மாறாமல். உப்பு மட்டும் கடைசியாக பார்த்து போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சம் சீரகம் பூண்டு நச்சு போட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் வாசமாக. சுட சுட சாதம் போட்டு இந்த முருங்கைக்கீரை கூட்டை போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா டேஸ்ட் அப்படி இருக்கும். கருணக்கிழங்கு நல்லா முறுமுறுன்னு வறுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே ரெண்டாக கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு தடவி வச்சுருந்தேன். அந்த முட்டையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கீரை சாதம் கொஞ்சம் மைல்டாக இருக்குமா, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கருணக்கிழங்கு முட்டை இதெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சாப்பாடு கட்டுற வேலை இல்லை. நான் லேட்டாக தான் போகணும், வீட்டில் சாப்பிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சமைச்சது. சுட சுட சாதம், முருங்கைக்கீரை கூட்டு, நெய் போட்டு நல்லா தாளிச்சிருக்கு. கருணக்கிழங்கு வறுத்துட்டு முட்டை வறுவல். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.